இது அறிவு கட்ட மூலகட்டத்தனமான ஒரு கோழைத்தனமான இப்ப பெருமைப்படுறேங்கிறாரு. கொண்டு கூச்சப்படும், வெட்கப்படும், கேவலமா நினைக்கிறோம். எனக்கு அதில் அனுதாபமே கிடையாது. இந்திய பெண்களுக்கு உரித்தான ஒரு குணம். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசுகிறேன். சார் வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு ரிதன்யா என்ற ஒரு பெண் ஒருத்தவங்க ஆடியோ ஒன்று வெளியிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? தற்கொலைங்கிறது நடக்கிறது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். இதில் முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். என்ன காரணத்துக்காக இது பெரிய விஷயமா மாறிச்சு, அதை சொல்லுங்க ஐயா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது 300 பவுன் நகை போட்டிருக்காங்க, கார்லாம் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் 200 பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்லி அடித்து கொடுமை பண்ணதாக, வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதாகவும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள துன்புறுத்தினதாகவும் அவங்க சொன்ன ஆடியோவில் பேசியிருக்காங்க. எல்லா தற்கொலைக்கும் அதுதான் காரணம். தற்கொலைங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். தான் உயிரையே மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்கு என்ன, அந்த பிரச்சனை என்னங்கிறது தான் பார்க்கணும். வரதட்சணை கொடுமைங்கிறது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. ஆதி காலத்தில் மனித இனம் பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம். அந்த காலத்தில் நிறைய சினிமாக்கள், தமிழ் சினிமாக்களும் சரி, இந்தி சினிமாக்களும் சரி, சினிமாக்கள் பூராத்திலுமே இந்திய வருதட்சணை வரதட்சணை கொடுமையை அடிப்படையாக வச்சு தான் நிறையா படங்கள் வந்திருக்கு. அந்த காலத்து நாடகங்களும் அதே தான், வரதட்சணை கொடுமை தான். வரதட்சணைங்கிறத என்ன அடிப்படையில் வருதுன்னா, ஒரு பெண் நம்முடைய இது பிரகாரம் ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு போயிடுறான், அடிஷ்னலாக சேர்றா ஒரு குடும்பத்தில். அப்போ அவளுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தை தான் அவளுக்கும் செலவு பண்ணணும். அப்போ அவங்க பொண்ணோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை நீ வச்சு வாழ்கிறதுக்காக நான் ஒரு அமௌண்ட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், அவளுக்கு சாப்பாடு போடுறேன், வீடை கொடுக்குறேன், எல்லாம் இது கொடுக்குறேன், அதுக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறது தான் வரதட்சணை. அது காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, அது ஒரு பெண்ணை வெறுங்கையோடு போகக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு சொந்தக்காரரை சந்திக்கிறதுக்கு போகிறோம், வெறுங்கையோடவா போகிறோம்? ஏதோ பழம், ஏதோ இது சாப்பிட்றதுக்கு பொருட்கள், இப்போ வீட்டில் குழந்தைகள் ஏதாவது துணிமணி எல்லாம் வாங்கிட்டு போகிறோமில்ல. ஏன்னா அங்கே போய் தங்குறோம், அவங்க வீட்டு வசதியை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அவங்க வீட்டுக்கு அது நம்ம வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோலாம் கொண்டுருக்காருன்னு போடுறதுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இந்த வரதட்சணையும் வந்தது. ஒரு பெண்ணை நம்ம அனுப்புகிறோம், அவ்வளோ வெறுங்கையோட இவ்வளோலாம் கொடுத்து வச்சு அனுப்புகிறோன்னு நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்றது தான் ஆரம்பம். இது கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, கட்டாயமாக மாறிச்சு. கட்டாயமாக மாறி ஒரு பெண்ணு எவ்வளோ கொண்டு வர்றாங்கிறது அடிப்படையில் தான் திருமணங்களே நடக்க ஆரம்பிச்சு. அது போகிற போக்கில் பெண்ணை பல பெண்களை கொல்றதுக்கு, வேண்டாத மருமகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு அந்த வரதட்சணை ஒரு பெரிய இதாக மாறிச்சு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வரதட்சணை கொடுமை பண்ணுறான்னு சொல்லிட்டு மாமியாரை கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு இருந்த மருமக, மாமியாரான போது அதே மருமகளை பண்ணுவாள், இவளும் அதே தான் பண்ணுவாள். அதுதான் ஒரு படம் வந்தது, சாஸ்பி கபு பையத்தி அப்படின்னு. மாமியார் ஒரு நாள் மருமகளாக இருந்தவ தான் அப்படி. இது அந்த மாமியாராக மாறினா இவ்வளோ அதே தான் பண்ணுவாள், மருமகளாக இருந்தால் இவ்வளோ அதே தான் பண்ணுவாள். இது பெண்ணிட, இது இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு வழக்கம். இதை நம்ம இது பண்ண முடியாது. இந்த பெண் விஷயத்தில் எனக்கு வந்திருக்கிற கோபம் என்னன்னா, இந்த காலத்தில் இது நடக்கலாமாங்கிறது தான் என் கேள்வி. இது ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி சரி. ஏன்னா பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடையாது. அவள் வீட்டுக்கு போனால் சமையல்காரியாக தான் இருந்தாள், புருஷனுக்கு உதவி செய்கிறவளாக தான் இருந்தாள், புருஷனுக்கு செக்ஸை கொடுக்குறவளாகவும் அவனை பார்த்துக்கிறவளாகவும் அப்படி தான் இருந்தாகும். ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம் வந்ததுங்க, அதில் ஒரு பாட்டு வரும், தாதியா தாசியா இதுவாய் அதுவாய் இருந்தவள், அந்த மாதிரி பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி எம்ஜிஆர் நடித்த படம். இன்றைக்கி அதெல்லாம் சொன்னால் கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் எப்போன்னா, பெண்ணுக்கு சுய சம்பாத்தியம் இல்லாமல் பொருளாதாரத்தில் கணவனை நம்பி இருந்த காலத்தில் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, புருஷன் அடித்து துரத்திவிட்டானா என்னடி பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்னடி பண்ணுவோம், வாழ்க்கை என்ன ஆகும், வாழா வெட்டி, இதெல்லாம் இவ்வளோ பேர்கள் இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி இப்போ பசங்க பயப்படுறான். சொந்தக்கார பசங்களும் சொல்கிறாங்க, தாத்தா அவன் பேசுகிறதாலும் பார்த்தா என்னை விட்டு போடுவா போட்டிருக்குங்க, நடுங்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி பெண்கள். ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் இன்றைக்கி போய் பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், காலையில்
ஆண்கள் நிறைய இருக்க மாட்டான், பெண்கள் தான் நின்றுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகிற பெண்கள். அதுவே ஒரு அறிகுறி. பெண்கள் எவ்வளோ தூரத்துக்கு பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு புருஷன் கஷ்டப்படுத்தலன்னு அடுத்த நிமிஷம் விட்டு போயிடுறாங்க. என் குடும்பத்தில் நடந்தது. டைவர்ஸ் பண்ணிச்சு அந்த பொண்ணு, பண்ணுது. ஒரு ஏம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மா கிட்ட போய் நிற்கிறார். காரணம், ஒரு சினிமாவுக்கு போகலான்னா இரு அம்மா கேட்டு வர்றேன், சுயமாக நீ எந்த முடிவும் எடுக்க மாட்டியா, அப்புறம் என்னத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டுச்சு. இதோட சண்டையோட போடுன்னு பார்த்தா சீரியஸாக போய் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் சொல்லி டைவர்ஸை தானே கையெழுத்து போட்டு வந்து மியூச்சுவல் கன்சென்ட்னு வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ தான் மறுமணம் பண்ணி வச்சு. எங்கள் குடும்பத்தில் 4 பசங்க அந்த மாதிரி போயிட்டான். பயமாக இருக்குது, பெண்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது. கல்லூரியில் பார்க்குறேன், கல்லூரியில் நான் வேலை பார்க்குறேன், பசங்களோட பழகிட்டு என்னமா லவ் பண்ணுறேன். என்ன சார் இதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டாங்க. ஒன்றா இருக்காங்கன்னா 2 பேரும் சினிமாவுக்கு போகிறது, ட்ராமா போகிறது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கேன். அது எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு அனுப்புறியே, இது அவங்க பேரன் அப்பா அம்மா பார்த்தாக்கா என்ன ஆகிறது அப்படி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்பா அம்மாலாம் ஒன்றும் தப்பாக எடுக்க மாட்டாங்க. அம்மா அது அவங்க எடுக்கலைன்னா வேற வெல்லன் குட், எடுத்தாங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க. நீதானடா ஹெச்ஓடி, என் பொண்ணு இப்படி ஓடிட்டு இருக்கால, தடுத்துருக்க வேணாமான்னு கேட்க மாட்டாங்க. எந்த ஆட்டமாக இருந்தாலும் நீ இந்த படிக்கிறவரில் வச்சுக்காது. இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வா, நான் பேசணும், இது மாதிரி நடக்குதுங்கிறது நான் சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு போயிட்டுருக்கா, இது உங்களுக்கு சமாதானம்னா நீங்கள் பார்த்துங்க, எங்களை கேட்காதீங்க. அப்புறம் அவங்க வந்து அழுதாங்க, எதோ பண்ணாங்க, அது வேற விஷயம். இந்த அளவில் பெண்கள் இருக்கிற காலத்தில் வாழ்கிறதுக்கு வழி தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு சொத்து சுகம் எவ்வளவு கொடுத்துருக்குறீங்க, பல பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பாங்க போட்டு. இந்த பொண்ணால் வாழ்ந்துருக்க முடியாது. வீட்டுக்கு வந்தால் மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் பெரிய இடமா தான் இருந்திருக்கு. இவ்வளோ சொத்து கொடுக்குறாங்கன்னா அந்த பையன் வீடு வந்து பெரிய பணக்கார வீடாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணக்கார வீட்டை வந்து சேர்ந்த இந்த பெண்ணு ஒரு பணக்கார பெண்ணாக தான் இருக்கு. கொடுக்குற கணக்கெல்லாம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரியாக தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. இது மாதிரி இப்போ கணவன் வீட்டில் பண்ணி நடந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணை பாதுகாப்பு கொடுத்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க வச்சு இருக்கக்கூடாது. இதில் குற்றவாளி வந்து பெண்ணினுடைய பெற்றோர்கள். ஒரு தைரியத்தை கொடுத்து வளர்த்தல அந்த பொண்ணு. சாகிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் சொல்கிறேன், வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. உனக்கு என்ன இல்லை? சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, சகலமும் இருக்குது. உனக்கு தைரியமாக ஒரு தைரியம் இருந்திருந்தாக்க நீ வெளியே போடா நாயன்ட்டு வந்துருக்கலாம்ல. புருஷனை பலர் நிறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கலாம். சாவாவளி எவ்வளவு கோழைத்தனத்தினுடைய உச்சம். இதை காட்டுறது, இதை வந்து நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா பல பெண்களை கெடுத்துடும். அதைத்தான் நான் சொல்லுவேன். நிறையா இது வந்து 10வது டிவியில் நான் பேசுகிறேன். எல்லா டிவியிலும் சொன்ன ஒரு கதை, அது காலத்துக்கு பொறுத்துற ஒரு கதை. ஒருத்தன் வந்து தான் மனைவியோட மகா இருக்கா, 3 பேர் விரக்தி அடைஞ்சு தற்கொலைப்பட்டு சாகிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்த உடனே 3 பேரும் ஒன்றா உட்காடுறாங்க. தூக்கு போட்டுக்கலாமா, விஷம் குடிச்சிடலாமா, கிணத்துல குதிச்சிடலாமா, கத்தியில் குத்திக்கலாமா அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரான் எப்படி சாகலான்னு. அந்த குழந்தை பூராத்துக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, ஏப்பா சாகிறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடவா இல்லைன்னு கேட்டுச்சு. அப்போ தான் அப்பனுக்கு புத்தி வந்து, சாகிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குதுன்னா ஏன் வாழ முடியாது? அந்த கேள்வி அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாக்கா இன்னைக்கு அந்த பொண்ணு அநியாயமாக செத்து இருக்காது. கோழைத்தனத்துடைய உச்சம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் தோணியாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணதாசன் பாட்டு. வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த காலத்தில் இது நடக்கிறது. இது உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லையோ நடந்திருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து பள்ளிக்கூடங்களை மூடுற அரசாங்கங்கள். போன வாரம் கூட ஒரு 200 பள்ளிக்கூடத்தை மூடினாரம். படித்தா அறிவு வந்துடும், அறிவு வந்துட்டாக்கா அவன் ராமனுக்கு விட மாட்டான், புத்திசாலி ஆகிடுவான். விடமாட்டானுங்க. அந்த ஊரில் நடக்கலாம். அங்கே நிர்பயாக்களும் அது இதெல்லாம் அங்கே அது ரெகுலர். அந்த மாநிலங்களில் திராவிட இயக்கங்கள் நடத்துறக்கூடிய பெண்ணுரிமையை பேசுகிற ஒரு மாநிலத்தில் வந்து இது நடக்குதுங்கிறது வந்து நம்ம சரியாக பெண்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி ஊட்டலைங்கிறது தான் இந்த எங்களுடைய குறைபாடு தான். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் நான்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடக்குதுன்னா என்னுடைய தோல்வி. அது பெரியாருடைய இதையும் நீதி கட்சி சொன்னதையும் திராவிட சித்தாந்தத்தையும் நம்ம வந்து சரியாக சொல்லலை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தெய்வத்தால் ஆகாத எண்ணினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிற குரலை நம்ம சொல்லி கொடுக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த திராவிட இயக்கத்தை நம்ம சரியாக பரப்பலை. பெண்ணுரிமையை நம்ம சரியாக சொல்லி கொடுக்கல. பெரியாருடைய கருத்துக்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கலைங்கிறதுக்கா மிகப்பெரிய உதாரணம் இது. வசதி இல்லாத ஒரு பெண், ஏழை பெண், வாழ்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு பெண், அந்த மாதிரிலாம் இருந்தவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இறக்குறாங்கன்னாக்கா அதில் அர்த்தம் இருக்குது. இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறது. திருப்பி எதுக்கிறதுக்கு சக்தி இல்லை உனக்கு. வேலு நாச்சியார் பிறந்த பூமியிலேயே நீ பிறந்திருக்க. மனித வெடிகுண்டா மாறின குயிலி பிறந்த ஊர்லேயே நீ பிறந்திருக்க.
கஷ்டமாக இருக்குது. அதாங்க இது குறித்து அவங்க தந்தை சொல்றாரு, என் பொண்ணு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னு நினைச்சிருக்கா, அப்படி இருக்கையில என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணது நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? பண்ண தப்பு அவரு. அதான் இதை குறித்து பேசுனது விவாத பொருளாவே மாறி இருக்குங்க. ஆமா, கண்டிப்பா சொல்ல வேண்டியதான். பொண்ணை போய் ஏதோ ஒரு பணம் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்து, இதில் நல்லாவே தெரியுது, கட்டாயப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பணக்கார வீடு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. பல அனுபவங்கள் இருக்குதுங்க எனக்கு. ஒரு விஷயம் மாத்திரம் வச்சுங்க, பொருளாதார அடிப்படையில் சமமாக இருக்கவங்க வீட்டில் தான் நம்ம சம்பந்தம் பேசணும். பெரிய பணக்கார வீடுன்றதுக்காக நம்ம மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்ட நம்ம பொண்ணையோ பையனையோ கொடுத்தோம்னா அவமானத்திலே நம்மளை காலி பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வீட்டில எல்லாம் ஏங்க டைவர்ஸ் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், தனியாக போயிட்டு இருக்கான். எங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கிறான்னு கேட்பாவும். நீ ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் உன்னை நான் கட்டிக்கிட்டது பிறகு தான் நீ காரே பார்த்தேன்னு பேசுவான், கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பா. சூடு சோறுன இருக்கும், அந்த வீட்டில் இருக்க மாட்டான், அவங்க ஓடிடுவான். அதுதான் நடக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் ஈக்குவலாக இருந்தாக்கா எங்கிட்ட ரோல்ஸ் ராஜ் கார் இருக்குது, என்கிட்ட பென்ட்லி கார் இருக்குது, வாயை மூடிக்குவா. இல்லாட்டியும் வாயை மூடிக்குவான். அவங்க அப்பா வீடு பெரிய பணக்கார வீடாக இருந்தாக்கா பொண்ணு அப்பா வீட்டை விட்டு வரமாட்டா, அங்கே தான் இருப்பா. பிரபலமானவங்க பேரெல்லாம் பாருங்க, அப்பம் பேரை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, புருஷன் பேரை போடுறதுக்கான. ஏன்னா புருஷன் ஒன்றும் இல்லை, புருஷன் பெருசாக இருந்தாக்க புருஷன் பேரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த பொருளாதார அடிப்படையில் சரியான ஒரு இது இல்லைன்னாக்கா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். இது அந்த அப்பா பெருமைப்பட்டுக்கிறது அர்த்தம் இல்லை. உன்னுடைய வளர்ப்பு, நீ அந்த பெண்ணை சரியான முறையில் வளர்த்தாம கட்டாயப்படுத்தினால வந்த இழப்பு உனக்கு. இப்போ திருமண வாழ்க்கை சரியே இல்லைன்னா மறுமணம் பண்றதோ இல்ல விவாகரத்து பண்றதோ தவறான ஒரு விஷயம் சொல்லி உங்க பெற்றோர்களே இவங்க அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது அடிச்சு தோற அந்த பொண்ணு சொல்லுது, வீட்லயே என்ன ஏத்துக்கல, அங்கேயே என்ன வச்சுக்க அடிக்கிறாங்க, என்ன பண்றது? அதனாலதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுது. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமில்ல? எவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டு அதை விட்டுட்டு வரியா நீயே போய் சேரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? இன்னொரு தடவை இந்த பக்கம் காலை முடிச்சு விடும். அதான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க பெரிய இடம் பண்ணது தவிர பெற்றோர்கள் மேலதான் குற்றம். கைது பண்ண வேண்டியது பெற்றோர்களை தான். மாமியார் மாமனாருங்கிறத கொடுமைப்படுத்துறதுக்கு இருக்கவங்க தான். அப்புறம் தான் நீங்கள் நடத்துறீங்களே சீரியல்கள். ஒரு சீரியல்லையாவது ஏதாவது வேற கதை இருக்குதா? ஒரு மாமியார் இருப்பா, எந்த காரியமும் இல்லாமல் அந்த வீட்லேயே ஒரு நாத்தனார் உட்காந்துருப்பான். எதுக்கு அவள் இருக்கான்னு தெரியாது, கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவள் அழுதுகிட்டே இருப்பாள். சரி, அதை இப்படியெல்லாம் காட்டுறாங்களே, நம்ம எரிச்சல் பட்டுக்கிட்டாக்கா அந்த கதாநாயகி ஒரு 2 நாள் சிரிச்சான்னு பார்த்துங்க, அந்த சீரியல் அடிபட்டு போயிடும். ஒரு சோகம் கூட இல்லாமல் அது பாட்டு சீரியல் ஓடிது. கதாநாயகியை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கறதா நம்ம பெண்களுடைய மனப்பான்மை. நம்ம பெண்களுடைய மனப்பான்மை இருக்குது. இந்த சீரியல்லாம் ஓடுறதுக்கு காரணம் அதுதான். நான் தான் சொன்னேனே, இவ்வளோ பேசுகிற இந்த பொண்ணு ஒரு வேளை உயிரோடு இருந்ததுன்னா நாளைக்கு இது மாமியாராக இருந்ததுன்னா இது பயங்கரமான கொடுமை பண்ணியிருக்கும். அடிப்படையிலேயே எல்லாருமே மாமியாராக தாங்க இருக்காங்க. என்னுடைய கல்லூரியிலேயே நான் பார்க்குறேன், லேடி ப்ரொஃபஸர் இருந்தாக்க மாமியாருக்கு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க பசங்கக்கிட்ட. எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்குறது. நான் சொன்னதை கேட்கணும், அதுதான் அந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. அது நம்ம இந்திய பெண்களுக்கு உரித்தான ஒரு குணம். இந்த மரணம் ரொம்ப வருந்தத்தை, வாழக்கூடிய ஒரு பெண் கோழைத்தனத்தினால பெற்றோர்களுடைய பராமரிப்பு சரியா இல்லாதனால தான் இந்த சாவை தேடி போயிருக்கா. இது சரியல்ல, வாழ முடியும், அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். மறுபடியும் அதே தான், சாவறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குதுன்னா வாழ்றதுக்கு ஒரு காரணம் கூடவா இல்லை உனக்கு? அவ்வளோதான் கேள்வி. இந்த முடிவை எடுக்காதீங்க. இது அறிவுகட்ட மூலகட்டத்தனமான ஒரு கோழைத்தனமான பெற்றோர்கள் சரியா இல்லாததுனால வந்த மரணம் இது. இதுக்கு அந்த பெண்ணையும் தான் சேர்த்து குற்றம் தான் சொல்கிறேன். அந்த பெண்ணையும் தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷத்தை குடிச்சு சாவறதுக்கு உனக்கு தெரியுது, எப்படியாவது நின்று வாழ்வேங்கிற எண்ணம் உனக்கு வரலையே. உனக்காக நான் அனுதாபப்பட்டுப்பேன். நான் பார்த்து கேவலமாக நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் அனுதாபமே கிடையாது. இப்போ அவங்க ரிதன்யா அவங்க ஆடியோ கேட்குறப்ப கோயிலுக்கு போகிறது, பஞ்சாங்கம் பார்க்குறது, பஞ்சாயத்து, இது மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்ப பிரச்சனை எப்படி அணுகணுன்றதுலே இவங்க தப்பாக இருந்திருக்காங்க. உங்கயா ஜோச்சியம் பார்க்குறது கீச்சம் பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது இந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்துருக்கணுங்க. நான் தான் சொல்கிறேனுங்களே, 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமான விஷயம். அப்போ ஸ்டவ் அடித்து பெண்கள் மருமக செத்து போவான். அப்போ ஒருத்தர் எழுதினார், அது எப்படி ஸ்டவ் அடிக்கும் போதெல்லாம் மருமகளே சாவரா மாமியார் சாவறதில்லைன்னு கேட்டார். பெருசாக சொல்கிறீங்க, ராமனை பற்றி சொல்கிறீங்க. ஊரா சொன்ன பேச்சை கேட்டுட்டு பொண்டாட்டி தோர்த்தி விட்டான்ல, அதான கதை. அப்புறம் பசங்க அப்பனே யாரும் தெரியாமல் அடித்து தோர்த்துறானுங்கள, சீதை எப்படா தோர்த்துறன்னு கண்ணாபிடான்னு கேட்குறானுங்க. அந்த காலம் வேற. நிற்கிறதுக்கு பொருளாதார வசதி இல்லாததுனால பெண்களை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி அவங்கள அப்படி வச்சுருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொல்கிறோம்? பொண்ணு என்ன வேலை பார்க்குறா? அன்றைக்கி பொண்ணு நல்லா சமைப்பாளா, பாடுவாளா,
வீட்டை நல்லா பார்த்துக்கோலாம் அப்படி காட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன சம்பாதிக்கிறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, சம்பாத்தியத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது உன்னால் சொந்த காலில் நிற்க முடியும் போது புருஷன் தொத்த போட சேர்த்தான்னு போக வேண்டியதாங்க. இன்றைக்கி லிவிங் டுகெதர்லாம் வந்துருச்சுங்க. அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ பார்த்த ஒரு கலாச்சாரம் இப்போ இங்கே இருக்குது. லிவிங் டுகெதர் இருக்குது. பல சினிமா நட்சத்திரங்கள் அவரோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க. கார்பரேட் வீடுகள் எல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. நான் இப்போ சொல்கிறத இந்த பெண் மேலே தான் நான் குறை சொல்லுவேன். வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குதுங்கிறது தெரிஞ்சு நீ அதை போகிறத விட்டுட்டு இந்த சுலபமான வழியை எடுத்துக்கிட்டு இருக்க. உயிரை மாற்றிக்கிட்ட என்ன லாபம்? உயிரை மாற்றிக்கிறதுன்னு தெரிஞ்ச இதை முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஏன் அழுகுற? ஆக உனக்கு சாக பிடிக்கல, உயிர் வாழணும்னு நினைக்கிற, இருந்தாலும் சாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம்னு அழுகுற. அந்த அழுகைக்கு பதிலாக கொஞ்சம் சிந்திச்சிருந்தாக்கண்ணியா. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த டார்ச்சர் ஆகும். நீ பட்டிருந்தா தெரியும்னு கேட்பாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து பேசுகிற உபதேசம். சாகிற அளவுக்கு போயிருக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நான் என்ன திருப்பி மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்திருந்தா, அந்த பெண்ணு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கும்போது இவங்க வந்து இதை போய் அந்த வீட்டில் வந்து நியாயம் கேட்டிருந்தா. அதாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ஆடியோ கேட்குறப்ப உடல் ரீதியாக நான் ரொம்ப துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும்போது இதை பற்றி சொல்கிறவங்க முன்னாடி இதை பற்றி சொல்கிறதுக்கு தயங்கி இருப்பாங்களா? அந்த சூழல் அவங்களுக்கு இருந்திருக்காதுங்க. போய் சொல்லியிருப்பாங்கங்க. நான் தான் சொல்கிறேன். இப்போ பணக்கார வீடு, அந்த சம்பந்தத்தை விட்டுறக்கூடாது. இவருடைய சம்பந்தி தெரியுமான்னு அவங்க அப்பா ஊர் புறம் போய் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார். நான் யார் சம்பந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார். அவர் மந்திரி, அவர் வந்து அரசாங்க உத்தியோகஸ்தர், ஒரு பெரிய தொழில் இருப்பார், அவரோட சம்பந்தி நான், அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பார். அதனால தான் பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போய் வாழுன்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. இப்போ பெருமைப்படுறேங்கிறாரு கொண்டுபிட்டு. இவன் தான் காரணம். இப்போ அப்பாவும் அம்மாவும் தான் காரணம். மாமியார் மாமனாரை இது பண்ணுறதுலாம் அர்த்தமே இல்லை. அவங்க அதைத்தான் செய்வாங்க. பாதுகாப்பு கொடுத்து தைரியம் கொடுத்து வாழ வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதிலிருந்து அந்த கடமையை தவறிலிருந்து நீ கூச்சப்படணும், வெக்கப்படணும். ஆனால் ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இதை விட அந்த பெண்ணால் பெற்றோருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்போ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டு இப்போ அவங்க போன பிறகு இப்போ இவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்களே, இது ஏன் முன்னாடியே அவங்க சொன்னது எதுவும் கேட்டு? ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேங்க. திருப்பி அதே தான் கேட்குறீங்க. அதே தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அவர் திருப்பி அமைச்சிருக்கான். அது முடியாமல் தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு 300 பவுன் நகை கொடுத்தோம், இன்னும் எனக்கு வரதட்சணை வேணும்னு சொல்லி அனுப்புற இந்த மாதிரியான சூழல் இன்னமும் வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடுதுங்களா இந்த சூழல்ல? அதைத்தான் நான் சொல்கிறேன். திராவிட இயக்கங்கள் இன்னொரு இதையும் தான் சொன்னேன். நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய கவிதை தான். Woods are dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. உலகங்கிறது வந்து இருட்டாகவும் பயங்கரமானதாகவும் இருக்குது. ஆனால் பல காரியங்களை நிறைவேற்ற கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ப்ராமிசஸ் டு கீப், ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நான் பல காத தூரம் கடக்க வேண்டும். உலகம் இருளாகவும் ஆழமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது. நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பல காத தூரம் செல்ல வேண்டும். திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கு நான் தான் சொல்கிறேன். நம்ம இன்னும் நம்ம வேலை முடியலை. இவ்வளோ தூரம் பெண் உரிமையை பற்றி பேசி பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை எல்லாம் கொடுத்த பிறகு இப்படி ஒரு தற்கொலை நடக்குதுன்னா நம்ம இன்னும் நம்முடைய தேவைகள் இன்னும் இருக்குது. இன்னும் நம்முடைய பெண்ணினம் வந்து விழிப்புணர்ச்சி வர்றதுக்கு இன்னும் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா இன்னும் வரலைங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். மற்ற மாநிலங்கள் நடந்த உத்தரப்பிரதேசம் நடந்திருந்தால் தினசரி நடக்கிற விஷயம். அது ஒன்றும் விஷயமே கிடையாதுங்க. பாஜக ஆடுற மாநிலங்கள் நடந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. அது இப்போ பெண்கள் இழிபெரிய செத்து தான் போகணுன்ட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் விடுதலையை பற்றி பேசின சட்டங்கள் செய்வதோ பட்டங்கள் ஆழ்வதோ இனி பாரு பெண்கள் என்று ஊதடி சங்கம்னு பாரதியார் பாடின ஊர் இது. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு பாரதி பாடின ஊர். அப்படிப்பட்ட ஊரில் இது நடக்குதுங்கிறது வந்து நமக்கு திராவிட இயக்கத்தவர்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது. செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறையா பாக்கி இருக்குதுங்கிறது இந்த மரணம் ஒரு ஆதாரமாக நிற்குது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்கள், இந்த மாதிரி சூழல்ல இருக்க பெண்கள் இதை கடந்து வரணும்னா என்ன மாதிரி அவங்க நடந்துக்கணும்? அவங்களுக்கு என்னதான் அவங்க இதில் வந்து தற்கொலை பண்ணிக்கும் போது சன நேரத்தில் எடுக்கிற முடிவு, ஒரு இமைக்கிற நேரத்தில் எடுக்கிற முடிவு, அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற துக்கம் வந்து எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டு அந்த துக்கம் ரொம்ப மேலே வரும்போது இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு வரும்போது தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை தவிர்க்கிறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. மேல்நாடுகள்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க கவுன்சில் பண்ணுறாங்க. கவுன்சில் பண்ணி அந்த தற்கொலையை தடுக்கிறாங்க.
அவங்களும் ஒன்றும் பெருசாக வெற்றி அடையிறது ஒரு 20% 30% தான், 30 விழுக்காடு 40 விழுக்காடுக்கு உள்ளார தான் அவங்களால தடுக்க முடியுது. முடிவு எடுத்துட்டா அதில் பெண்களை விட ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறது முடிவு எடுத்தாங்கன்னா படுஒரு ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க, செத்தே போகணும் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த பெண்ணை அழுகுது, சாக விரும்பலை, அது அதனால தான் அழுது. என்னை எல்லாரும் சேர்ந்து கை விட்டீங்களே, என்ன சாகடிக்க பார்க்குறீங்களே, அழுது. ஆம்பளை மாரி வர மாட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டு குத்துயிர் கொலையுமா கொண்டு வந்து போடுவாங்க மருத்துவமனையில். நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆனவன்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, என்னை சாக விடுங்க சார்னு எல்லாத்தையும் பிடிக்க இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சாக பண்ண யார் காப்பாற்றுறது என்னம்மா. அதே பெண்கள் வந்து சார் தெரியாதனமாக குடிச்சுவிட்டு என்னை காப்பாற்றுங்க, தெரியாதனமாக குடிச்சுவிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு தான் தூக்கிட்டு வந்து போடுவாங்க. பாதி மனசில் தான் செய்வாங்க. இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு மருத்துவராக இருந்து நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு விஷம் குடிக்கிறாங்கன்னா அது கொடுத்த நேரத்துக்கு போட்டாங்கன்னா விஷத்தை முறித்து காப்பாற்றலாங்கிற தவிர நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா கவுன்சிலிங் கொடுத்து இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதேன்னு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிற டெண்டன்சின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, அதுலேருந்து அவங்கள வெளியே கூட்டு வரதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதெல்லாம் பெரிய கவுன்சிலிங் போட்டு அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றிங்க. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.